ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னன்னா ஒரு சிலர் வந்து தேவைக்காக மட்டும் நம்மளை தேடி வருவாங்க, அவங்களோட தேவைகளுக்காக. ஆனால் அவங்கக்கிட்ட இருந்து 10 ரூபா 10 பைசா கூட நம்ம வாங்க முடியாது. தேவைக்காக நம்மளை தேடி வராங்க. அந்த தேவைக்காக தேடி வரவங்கள எப்படி புரிஞ்சுக்கலாம், அவங்கக்கிட்ட இருந்து நம்ம வந்து எப்படி நம்ம விலகி இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஓகேங்களா? தேவைக்காக, அதாவது என்னென்னா நம்மளுக்கு 1000 கஷ்டங்கள் இருக்கும். அப்போல்லாம் வந்து 10 ரூபா கொடுத்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் கொடுக்குறேன் நீ கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கவே மாட்டாங்க. நம்மளுக்கு ரொம்ப முடியாத, நம்ம குடும்பத்துலேயும் சரி இல்லை வீட்லேயும் சரி, யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு ரொம்ப முடியாமல் இருக்கும். அந்த ஒரு சூழ்நிலையில் இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையில் ரொம்ப சிக்கலில் இருந்திருக்கும். அந்த ஒரு சூழ்நிலையில் வந்து யாருமே காசு கொடுக்கணும் இல்லை நம்மளால் முடிஞ்ச உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கவே மாட்டாங்க. ஆனால் வந்து அப்போதுக்கு அவங்களுக்கு என்னென்னா அது பெரிய விஷயமாவே தெரியாது. ஆனால் வந்து அவங்களுக்கு ஒரு தேவை அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்க, அப்போ தான் நம்மளை தேடி வருவாங்க. வந்து அங்கே போகலாம், அவன் எப்போ வேணாலும் காசு வச்சுருப்பான், நம்ம அவனை எப்படி பேசினா எப்படி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பிளான் பண்ணி நம்மக்கிட்ட வந்து அந்த எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறவுக்கு ஐடியா பண்ணி பிளான் பண்ணி வருவாங்க. சரிங்களா? அப்படிப்பட்டவங்கள நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து நம்மளோட தேவைக்காக அவங்க வர்றாங்களே, அப்போ வந்து அவங்கள வந்து என்ன புரிஞ்சுக்காதீங்க. தேவைக்காக வர்றவங்களை வந்து எப்படி புரிஞ்சுக்கலான்னா, கஷ்டத்தில் நம்மளோட கஷ்டம் நஷ்டம் எல்லாத்துலேயுமே கூட வர்றாங்க, காசு பணம் கொடுக்கல, அது இல்லை, நான் முன்னாடி நிற்கிறாங்க, நானும் முன்னாடி நிற்கிறாங்க அப்படின்னா அவங்கள நம்புங்க. சரிங்களா? அவங்களோட சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் நானும் வந்து முன்னாடி நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக நம்ம என்ன நிற்கிறோம். நம்மளுக்கு வந்து ஏன்னா பண வலிமை இல்லாட்டி படை வலிமை இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல நம்ம தனியாக நிற்கிறது பதிலாக நம்ம கூட ஒரு 10 பேர் வந்து நான் நிற்கிறேன் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஏன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு தைரியத்தை கொடுக்குறதே அவங்களா தான் இருக்கும். சரிங்களா? காசு பணம்னா அப்பாற்பட்டது. ஆனால் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி வந்து நிற்கிறாங்களா, அவங்கள எப்பயுமே எந்த ஒரு சூழ்நிலையும் விட்டு கொடுத்துறாதீங்க, தப்பாக பேசிடாதீங்க. சரிங்களா? காசு பணம் இருக்கும், வாங்குவோம் கொடுப்போம், அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. சரிங்களா? இப்போ வந்து நம்மளோட தேவைக்காக இப்போ ஒருத்தவங்க கேட்குறாங்க, நம்மக்கிட்ட இருக்குது கொடுக்கலாம். சரிங்களா? ஆனால் கொடுக்குற விஷயத்தில் வந்து நம்ம கரெக்டாக இருக்கணும். காசு தான் பணம் தான் நம்ம பிரச்சனையை உருவாக்குறது என்ன. சரிங்களா? கடன் வந்து அன்பை முறிக்குங்கிறது. அதனால வந்து காசு இப்போ வாங்குகிறோம், 10 ரூபா வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம கேட்குற விஷயமும் இருக்குது. சரிங்களா? நம்ம வந்து ஒரே தான் பேராசைப்படக்கூடாது. பேராசையோட எனக்கு இவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. எனக்கு இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, உன்னால் எவ்வளோ கொடுக்க முடியும் அவ்வளோ கொடு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அவங்களும் அவங்க சூழ்நிலை எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. இவ்வளோ இருக்குது, இவ்வளோ தர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, என்னோடய கஷ்டம் பூரா நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால் அது தப்பாக போயிடும். சரிங்களா? அதனால நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, நீங்கள் ஒரு பாதியாவது பண்ணுங்கள், ஒரு பாதி செலவாவது பாருங்கள், இல்லை இந்த பொருளை வாங்கி கொடுங்க, இல்லாட்டி எனக்கு இந்த வீட்டு வேலை முடிக்காமல் இருக்குது, இந்த மோல்டிங் மட்டும் போடணும், இல்லை இந்த ஓடு மட்டும் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டாமல் இருக்குது, அதில் வந்து ஃபுல்லாக கட்ட வேணாம், எனக்கு பாதி காசு நான் சமாளித்து கட்டிடுறேன், நீங்கள் ஒரு பாதி காசு மட்டும் ரெடி பண்ணி கொடுங்க, நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறதுல நியாயம் இருக்குது. சரிங்களா? இல்லை என்னோடய பிள்ளை படிக்குது, என் பிள்ளைக்கு வந்து இவ்வளோ காசு கேட்குறாங்க, நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொன்னோம்னா அது தப்பாக போயிடும். சரிங்களா? அப்படி கேட்கவும் கூடாது. நம்மளுக்கு அதுக்கு எந்த உரிமையும் இல்லை. தான் பிள்ளை தான் படிக்க வைக்கிறோம். அந்த படிப்பு அங்கே வந்து படிக்க வைக்க முடியலன்னு அதை விட கம்மியாக எங்கே செலவாகுதோ அந்த ஸ்கூலில் நம்ம சேர்த்து படிக்க வச்சுக்கலாம். சரிங்களா? நம்மளோட பிள்ளை படிப்புக்காக அடுத்தவங்களை போய் நம்ம டார்கெட் பண்ணுறது தப்பு. சரிங்களா? இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அதாவது எல்லா விஷயத்துக்கும் நம்ம அடுத்தவங்களை எப்பயுமே தேடி போகக்கூடாது. நம்மளுக்கு என்ன முடியுமோ அதைத்தான் நம்ம பார்த்துக்கணும். இப்போ வந்து என்னால் என்ன முடியுமோ அதைத்தான் நான் பார்த்துக்கணும். என்னால் முடியாத விஷயங்களை நான் போய் நான் பண்ணுவேன்னு சொன்னால் அது தப்பாக போயிடும். அதில் வந்து எந்த ஒரு லாபமும் இருக்காது. சரிங்களா? அதில் வந்து என்னென்னா சங்கடங்கள் தான் வரும். அதனால் உனக்கு என்ன முடியுமோ, உன்னோட என்ன தகுதிக்கு என்ன முடியுமோ நீ வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் தான் படிக்க வைப்பேன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் உன் தகுதிக்கு முடியும்னா படிக்க வை. உன்னால் முடியல அப்படின்னா வெறும் ஆசைப்படக்கூடாது. முடியல அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கவே, கவர்மெண்ட் நல்லா படிப்பாங்க, படிக்கிற பிள்ளைங்க எங்கே இருந்தாலும் படிப்பாங்க. அதனால் இந்த ஸ்கூலில் படித்தா தான் படிப்பாங்க, இந்த ஸ்கூலில் படித்தா தான் படிக்க மாட்டாங்க. அப்படி இல்லை, படிக்கிற பிள்ளைங்க எங்கே இருந்தாலும் படிப்பாங்க. ஆனால் உன்னோட கௌரவம் பெருமைக்காக வந்து நீ ப்ரைவேட் ஸ்கூலில் தான் படிக்க வைப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உன்னோட இஷ்டம். சரிங்களா? அதுக்காக அடுத்த
அடுத்தவங்க வந்து அடுத்தவங்கள டார்கெட் பண்ணக்கூடாது, அடுத்தவங்கள வந்து பேசக்கூடாது. சரிங்களா? இப்போ வந்து கொடுக்குறாங்க கொடுக்கல அது அவங்களோட இஷ்டம். சரிங்களா? அதனால் ஒரு காசை வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காமல் மனசை மட்டும் பாருங்கள். கொடுக்குறவங்களும் சரி வாங்குறவங்களும் சரி, அதாவது கொடுக்கறதுக்கு முன்னாடி கேட்கறதுக்கு முன்னாடி எதையுமே யோசிச்சு பண்ணுங்கள்.